அங்கேருந்து ஐட்டம் என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் சூப். இது செஷ்வான் சிக்கன் சூப். டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கல, பட் ஆவரேஜாக இருந்தது. கிரேவிஸ்க்கு போனால் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் கறி. இந்த ஃபிஷ் கறி நாங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா அதில் அதிகமாக ஃபிஷ்ஷஸ் இருக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மட்டன் மசாலா பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. மனன் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ், அதோட சிக்கன் கிரேவி. இந்த 2 காம்போவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அப்பளம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அப்பளம் யார் சாப்பிடுவான்னு தெரியல. வெஜ் சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வெஜ் குருமா இருந்தது. அதுக்கப்புறமா பன்னீர் கிரேவி இருந்துச்சு, பன்னீர் பட்டர் மசாலா. பார்க்க செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் ஆவரேஜாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த செஷ்வான் ரெட் பாஸ்தா, செம்ம டேங்கியான ஒரு ஐட்டம். அடுத்ததாக வந்துட்டு நிறைய வெஜ்ஜிஸ் போட்டுட்டு ஒரு குருமா மாதிரி இருந்துச்சு, அதை நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. அடுத்ததாக இந்த நூடுல்ஸ்க்கும் கோபி கிரேவிக்கும் சூப்பராக இருந்தது. வெஜிடேரியனுக்கு ஒரு ப்ராக்கோலி சூப். இந்த ப்ராக்கோலி சூப் வாஸ் ஜஸ்ட் வாவ். லைவ் சாட்டில் வந்துட்டு நாங்கள் இந்த பானிபூரி ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த தைப்பூரி நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த மட்டும் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. அந்த தயிர் மட்டும் கொஞ்சம் வார்மாக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அந்த பூரியை வாய்க்குள்ளே போடவே முடியல. நிறைய சாலட்ஸ் வச்சுருந்தாங்க. சாலட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்தது. மெயினாக நாங்கள் போனது இந்த ஸ்டார்டர்ஸ்க்காக தான். லைவ் பாபிக்யூ, நல்லா கிரில்டு ஃபிஷ் அண்ட் சிக்கன், ப்ரான். எங்களுடைய பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது இந்த ப்ரான் தான். ப்ரான் வந்துட்டு எத்தனை ஸ்டிக் சாப்பிட்டோங்கிறது எங்களுக்கே நினைப்பில்ல, அந்த அளவுக்கு சாப்பிட்டோம். நாங்கள் வெறும் ஸ்டார்டர்ஸாக சாப்பிடாம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். மனன் வந்துட்டு இந்த தைப்பூரி ட்ரை பண்ணாங்க, நான் பானிபூரி ட்ரை பண்ணேன். பானிபூரி சூப்பராக இருந்தது. தைப்பூரி நான் முன்னையே சொன்ன மாதிரி ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. அந்த கோல்ட்னஸால் என்னால் சாப்பிடவே முடியல, பல்லெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே நான் தைப்பூரி சாப்பிடாம வெறும் பானிபூரி மட்டும் சாப்பிட்டேன். அண்ட் டெசர்ட்க்கு போகணுன்னா நிறைய அல்வா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இத்தனை வெரைட்டிஸ் அல்வாஸ் இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியாது. நிறைய அல்வா இருந்துச்சு. அப்புறமா கேக்கில் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸில் நிறைய இருந்தது. பப்பாயாவும் வாட்டர்மெலன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜல்லி கம்மியெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. நாங்கள் மெயினாக போனது இந்த பிரியாணிக்காக தான். இந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஹைதராபாத் தம் பிரியாணி சூப்பராக இருந்தது. வெஜிடேரியனுக்காக வெஜ் பிரியாணி இருந்தது, பட் நாங்கள் வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணவே இல்லை. ஸ்டார்டர்ஸ் நிறையா சாப்பிட்டு எங்களுக்கு பிரியாணி சாப்பிட கூட வயிற்றில் இடம் இருக்கல. அப்புறமா இந்த ஒயிட் ரைஸ், அது கீ ரைஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க அந்த வெஜ் கிரேவியோட. டெசர்ட்டில் வந்துட்டு இந்த ப்ரௌனி ரொம்ப ஹார்டாக இருந்தது. அந்த ப்ரௌனியை தவிர மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு அல்வா, அப்புறமா பாயாசம் இருந்துச்சு. இந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் இருந்துச்சு. எப்படி தான் பண்ணாங்கன்ட்டு தெரியல. வீட்டில் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரவே வராது. மறுபடியும் நாங்கள் வந்துட்டு ஸ்டார்டர்ஸ்க்காக இந்த பன்னீர் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டோம். எங்களால் ஒரே அடியாக சாப்பிட முடியல. மெயினாக எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது இந்த மொஜிட்டோ தான். எனக்கு ஸ்ட்ராபெரி அண்ட் மனனுக்கு வந்துட்டு ப்ளூபெரி வாங்கியிருந்தோம். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. இங்கே பாபிக்யூக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரானை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரான் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பிபிக்யூக்கு போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எனக்கும் குஷி குட்டிக்கும் இன்டோர் பிளான்ஸ் வைக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் மனனுக்கு வந்துட்டு அது சுத்தமாக பிடிக்காது, ஏன்ட்டு தெரியல. ஃபிஷ் டேங்க்குக்கு போடுற ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு குட்டி பவுல் வச்சுருந்தேன். அந்த பவுலில் இருந்த ஃபிஷ் வந்துட்டு செத்து போச்சு. அதனால் அந்த பவுலில் வந்துட்டு சின்னதாக ஒரு மணி பிளான்ட் வைக்கலான்ட்டு அந்த பவுலில் இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். என்னை விட குஷி குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி செடிங்க வளர்க்கணுன்ட்டு. குஷிக்குட்டி வந்துட்டு ஒரு ஸ்டோனையுமே மிஸ் பண்ண மாட்டாள். எப்போ டேங்க் க்ளீன் பண்ணாலும், எப்போ அந்த பவுல் க்ளீன் பண்ணாலும் எல்லா ஸ்டோனையும் க்ளீனாக தொடச்சி அது காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருவா. இன்றைக்கி செடி வைக்க போகிறோன்னு சொன்னதுமே எல்லா ஸ்டோன்ஸையும் எடுத்துகிட்டு வந்து அவளே என் கூட ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லா ஸ்டோன்ஸையும் ப்ளேஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அதுலேயும் சில ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு குஷிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பார்க்குறதுக்கே கிளாசிங் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குமா. ஸோ குஷி வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே சும்மா எடுத்து வச்சுக்கிட்டே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள். என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் இந்த ஸ்டோன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் வந்திருக்கும்ன்ட்டு கேட்டுட்ருப்பாள். நாங்கள் கோவாக்கு போனப்போ வந்துட்டு குஷிக்குட்டி பீச்சில் நிறைய ஷெல்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அதெல்லாம் அங்கேருந்தே ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா க்ளீனாக க்ளோஸ் பண்ணி அவள் பேக்லேயே வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தா. இதை டேங்க்கில் வைக்கலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. நாங்கள் வந்துட்டு ஃபிஷ் டேங்க்கில் வைக்கலாமா இல்லையான்ட்டு தெரியாமல் அதை நாங்கள் எடுக்கவே இல்லை. பட் இப்போ செடி தானே வைக்க போகிறோம், பரவாயில்ல அதெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே நாங்கள் டேங்க்கில் அந்த பவுலில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம். பவுல் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். மணி பிளான்ட்டுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றலாமான்ட்டு தெரியல, பட் நாங்கள் ஊற்றி வச்சுருந்தோம். நிறைய தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மணி பிளான்ட்டை நான் நல்லா நூலை சுற்றி ரவுண்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை தண்ணியில் ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. ரூமில் வைக்கலாமா, ஹாலில் வைக்கலாமா, கிச்சனில் வைக்கலாமான்ட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை வெளியிலேயே வச்சுருந்து பார்த்துட்டு ஃபைனலாக அதை வந்துட்டு நாங்கள் கிச்சன்லேயே வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ நானும் குஷிக்குட்டியும் நீட்டாக அந்த பவுலை எடுத்துகிட்டு போய் உடைக்காமல் கிச்சனில் வந்துட்டு ஒரு கார்னராக பார்த்து அது மேலே நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். அது வச்சதுக்கப்புறமா கிச்சன் நிஜமாகவே ஒரு மாதிரி நல்லா இருந்தது பார்க்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கவே அவ்வளோ நல்லா இருந்தது, ஏன்னு தெரியல.
குஷிக்கும் வினோக்கும் வந்துட்டு இந்த பாப்கார்ன் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். கேஎஃப்சிலேருந்து வாங்கி கொடுக்க எனக்கு பர்சனலாக அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதை வந்துட்டு நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ண ரெசிபி தான் இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம எவ்வளோ உப்பு எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் தி அமௌண்ட் வந்துட்டு சுகர், அதோட கொஞ்சமாக ஒரிகானோஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், தயிர், அதோட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம கையில் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த சிக்கனில் வந்துட்டு நல்லா அந்த தயிர் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். சிக்கன் இல்லைன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்காது. இது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். கோதுமை மாவு எவ்வளோ எடுக்கிறோனோ அதில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதோட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், அதோட கொஞ்சமாக ஒரிகானோஸ், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ். உங்ககிட்ட பெரி பெரி பவுடர் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு வானலில் வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம சிக்கனை கோட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் வந்துட்டு நம்ம இந்த சிக்கன் பீசஸை போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல சிக்கனை வந்துட்டு மாவில் போட்டு நல்லா பிசையணும். சிக்கனை ரொம்ப ஹார்டாக பிசையாமல் ஜென்டலாக மசாஜ் பண்ணுற மாதிரி பிசைங்க. அப்போ வந்துட்டு அந்த மாவு அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகியிருக்கும். அது ஒரு டைம் கோட் ஆனதுக்கப்புறமாவும் நம்ம வந்துட்டு அதை உதறிட்டு திரும்பவும் அதை பிசையணும். அந்த மாவில் போட்டு நல்ல சிக்கனை இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா மாவு நல்லா சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிட்ருக்கும். மாவு நல்லா கோட்டான சிக்கனை எடுத்துகிட்டு மெதுவாக இந்த மாதிரி ஆட்டிடுங்க. எக்ஸஸ் மாவெல்லாம் விழுந்துடும். எக்ஸஸ் மாவெல்லாம் விழுந்ததுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒன்றா ப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே டைம் நிறைய சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிறிஸ்பியாக அந்த லேயராக வராது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் போட்டிருக்கிறதே அதிகம் தான். இந்த அளவுக்கு கூட போடாமல் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சிக்கன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா லேயராக கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இது போன்லெஸ் சிக்கன்ன்றதால இது வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்துட்டு ஜூஸியாக இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். பட் அது வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. 3 to 4 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் அந்த சிக்கன் வந்துட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரிகானோஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதால அவங்களுக்கு வந்துட்டு இதுவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு குஷிக்கு மட்டும் இல்லை, இது வந்துட்டு வினோக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து கிச்சனில் நின்று எனக்கு வேணும்னு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். வாணியம்பாடியில் இந்த சண்டைக்கோழி பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. சீரியஸாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி இது. நார்மல் சிக்கன் பிரியாணி மாதிரியும் இல்லாமல் மட்டன் பிரியாணி எனக்கு பர்சனலாக எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இது வந்துட்டு சிக்கன் பிரியாணியை விட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அண்ணனெல்லாம் இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இது வந்துட்டு மட்டன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்துட்டு இது சிக்கன் பிரியாணியை விட ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃபுல்லாகவே வுட்டில் தான் செய்கிறாங்க, அதாவது விறகு அடுப்பில் தான் செய்கிறாங்க இந்த பிரியாணி. அதனாலயா என்னன்ட்டு தெரியல, இவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருந்தது. குட்டி குட்டி பாத்திரத்தில் வேகிறது எல்லாமே சிக்கன் தான். அந்த பெரிய பாத்திரத்தில் மட்டும் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டு தம் விட்டுருந்தாங்க. இந்த பிரியாணி வந்துட்டு மார்னிங் 10 o'clock எல்லாம் லாஸ்ட்டு. அதுக்கப்புறமா பிரியாணி கிடைக்காதான். நாங்கள் வந்துட்டு ஒரு 8:30, 9 o'clock போயிருந்தோம். அப்போவே லாஸ்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போவே கொஞ்சம் பிரியாணி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு பிரியாணியை பார்சல் வாங்கிக்கிட்டோம். அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. ஏன்னா வினோ இருந்தான், அவன் அடம் பிடிப்பான். அதனால பார்சல் வாங்கிக்கிட்டு நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு ரோட்டில் தான் சாப்பிட்டோம். காரை நிற்க வச்சுட்டு வினோவை அதில் தொங்க வச்சுட்டு ரோட்டில் பிரியாணி சாப்பிட்றதும் ஒரு செம்ம ஃபீல் தான். அதை வந்துட்டு இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி வந்துட்டு ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ரைஸ் வந்துட்டு அவ்வளோ குவான்டிட்டி நிறையா கொடுப்பாங்க. சிக்கனுமே செம்ம சாஃப்டாக குக்காக இருந்தது. சிக்கன் பீஸை எடுத்து ஆட்டினா அந்த மீட் தனியாக எலும்பு தனியான்னு வந்து விழுற அளவுக்கு சிக்கன் சாஃப்டாக வெந்திருந்துச்சு. எனக்கு இந்த பிரியாணியில் என்ன ஒன்று பிடிக்கலன்னா ரொம்ப எண்ணெயாக இருந்தது. ஏன்னு கேட்டதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, அது எல்லாமே சிக்கனோட ஃபேட்டு. சிக்கன் வந்துட்டு நல்லா வேக வச்சுருக்கிறதால அதுலேருந்து வந்திருக்கிற கொழுப்பு தான் அதுன்ட்டு சொன்னாங்க. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. போயிருந்தப்போ எடுத்த பீச் தான் இது. இந்த கோவாவில் இருக்கிற பீச் மட்டும்தான் இப்படி தானா என்னன்ட்டு தெரியல. பட் இது வந்துட்டு சீரியஸாகவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம்லாம் பார்க்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் வந்து பீச் வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே அந்த பீச்சோட வேவ்ஸ், அப்புறமா அந்த போட்டெல்லாம் போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது.
நிறைய டைம் தோணும் இந்த மாதிரி பீச் சைடே நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்ட்டு. எங்கே தான் நம்ம இருக்கணுன்ட்டு ஆசைப்பட்டாலும் நம்ம வந்துட்டு நம்ம வீடு தான் நம்மளுக்கு எல்லாமே. நாங்கள் வந்துட்டு ஒரு 3 டேஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். பட் 3 டேஸ்க்கு அப்புறமா எப்போ வீட்டுக்கு போவோன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. ஆனாலும் அவ்வளோ சைலண்ட்டாக அந்த பீச் வேவ்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க பீச்சில் சீரியஸாக அது ஒரு செம்ம ஃபீல் தான் அது. யாரெல்லாம் பெங்களூர்ல இருந்து பன்னார்கட்டா ஜூக்கு விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இது வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு 1 டே பிக்னிக் மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. வீட்டில் இருந்தே சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கு ஆராமாக அங்கே உட்காந்து நிதானமாக ஊட்டிட்டு பொறுமையாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். இந்த பன்னார்கட்டா ஜூ வந்துட்டு சீரியஸாகவே நல்லாயிருக்கு. குழந்தைங்க இது வரைக்கும் பார்க்காத அனிமல்ஸை காட்டுறதாகட்டும், அப்புறமா நிறைய பேர் வந்து அந்த அனிமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறதாகட்டும், அதெல்லாமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்க்குறப்போ அது ஒரு புது ஃபீல் கொடுக்கும். பட் சும்மா கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வந்துடுறத விட நம்ம வந்துட்டு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ண வைக்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா டேக் யோர் ஓன் டைம், பொறுமையாக எல்லா அனிமல்ஸையும் பாருங்கள், குழந்தைங்களையும் அப்சர்வ் பண்ண விடுங்க. ஒரு அனிமல்ஸையும் பார்த்து அவங்க அப்சர்வ் பண்ணி இந்த அனிமல் இப்படி தான் பண்ணும், இதுதான் இந்த அனிமல் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பாக குழந்தைங்க வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. வினோ எல்லாம் இந்த கொரில்லா பண்ணுறத பார்த்துட்டு அவன் வந்துட்டு அது எது எப்படி நடக்குது, அது எங்கே நடக்குது, அதோட கலர் என்ன, அதெல்லாம் பார்த்து அவ்வளோ அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ரசனை இருக்குது. குஷிக்குட்டி வந்துட்டு பன்னார்கட்டா ஜூக்கு ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கா. பட் வினோ வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்துட்டு இந்த ஜூக்கு வர்றது. ஃபஸ்ட் டைம்ன்ட்டு சொன்னாலுமே அவன் வந்துட்டு அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு இப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அனிமல்ஸ் இது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பன்னார்கட்டா ஜூக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸாக நீங்கள் வந்துட்டு பெரியவங்களுக்கு 100 ருபீஸ் பே பண்ணணும். குட்டி பசங்களுக்கு 5 இயர்ஸ் அபவ் வந்துட்டு 50 ருபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் சஃபாரி போகிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுடைய லக். நீங்கள் சஃபாரிக்கு போனீங்கன்னா அனிமல்ஸை பார்க்க முடியும், சம்டைம்ஸ் பார்க்க முடியாது. பட் நீங்கள் வந்துட்டு சஃபாரிக்கு போகணுன்னா காலையிலேயே விசிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லேட்டாக போகிறீங்க, ஒரு 10, 11, ஒரு 12 o'clock அப்படி ஆயிடுச்சு, அப்போ தான் நாங்கள் சஃபாரிக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டான டைம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் மணி தான். சஃபாரிக்கு வந்துட்டு பர் ஹெட் 400 to 800 வரைக்கும் ஆகும். சம்டைம்ஸ் உங்களால் அனிமல்ஸை பார்க்க முடியும், சம்டைம்ஸ் முடியாது. அது வந்துட்டு நம்ம போகிற டைம் அப்புறமா கிளைமேட்டோட டிபெண்ட் ஆகியிருக்கும். நாங்கள் இது வரைக்கும் எப்போவுமே சஃபாரி வந்துட்டு போனதே இல்லை. ஏன்னா நாங்கள் போகிறது எல்லாமே லேட் தான். நாங்கள் வீட்டை விட்டு அங்கே போகிறதுக்குள்ளேயே 2 o'clock மேலே ஆகிடும். ஸோ சஃபாரிக்கு போகிறது கண்டிப்பாக யூஸ் இருக்காது. அதனால நாங்கள் சஃபாரி போகவே மாட்டோம். வெறும் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் அந்த ஜூவில் கேஜில் இருக்கிற அனிமல்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் குழந்தைங்கள நிறைய விளையாட விடலாம். எல்லா ப்ளே கேம்ஸுமே புதுசாக இருக்கும். அதே அளவுக்கு வந்துட்டு நல்லாவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க் மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால வந்துட்டு அந்த பார்க்கில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த பன்னார்கட்டா ஜூக்கு போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போல்லாம் வந்துட்டு நார்மலாக இந்த சேவல், ஐ மீன் இந்த அண்டங்காக்கா, அப்புறமா இந்த நாட்டுக்கோழி இதெல்லாமே வந்துட்டு இப்போது எல்லாமே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக நாட்டுக்கோழி எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி வளர்த்தெல்லாம் நிறைய கோழிங்க விட்டுருந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது, இப்போ நம்ம வெளியில் பார்க்குற கோழியெல்லாம் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழியே இல்லைன்ட்டு. நாட்டுக்கோழினா அது வந்துட்டு இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் போல இருக்காது, எனக்கு தெரியாது. அங்கே நிறைய வெரைட்டியான நாட்டுக்கோழிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. குழந்தைங்க கூட போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு இந்த பன்னார்கட்டா ஜூக்கு வந்துட்டு கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பிளேஸ் இது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக குழந்தைங்களுக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம் இது. ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸையுமே இங்கே வச்சுருக்காங்க. இது இல்லை அது இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. அத்தனை வெரைட்டிஸில் இருக்குது, அத்தனை அனிமல்ஸுமே இங்கே இருக்குது. சிலது இல்லை, பட் ஸ்டில் இதுவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு மோர் தென் இனஃப்னு சொல்லலாம். அவ்வளோ இருக்கிறதால அவங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது.
மறுபடியும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். Until then, bye from me, your Revati. This is Ray's Family Time. Tata, bye bye.